என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 119 அதிகாரம் 18வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எத்தனை பேர் புரியுதுங்க? மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து காண்பிமா. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதத்திலே என்ன இருக்கிறதாம்? அதிசயங்கள் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் என்ன இருக்கு? அவ்வளவு அதிசயம் இருக்குங்க. இதை பார்க்கிறவங்களுக்கு சாதாரண ஒரு புத்தகமா பார்த்தாங்கன்னா சாதாரண புத்தகமா தான் தெரியும். இந்த புத்தகத்தை பார்க்கிறவங்களுக்கு இந்த ஒரு புத்தகமா பார்த்தாங்கன்னா புத்தகமா தான் தெரியும். இதை பொக்கிஷமாய் பார்க்கிறவர்களுக்கு இதில் இருக்கிற அதிசயம் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதை பொக்கிஷமாய் பார்க்கிறவங்களுக்கு தான் இதனுடைய அருமை, இதுல இருக்கிற மகிமை வெளிப்படும். அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அதிசயம் இந்த வேதத்தில் இருக்கிறது. சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலமாய் இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையினாலே உண்டாகும் அற்புதங்களை நாம் பார்க்கும்படி, புரிந்து கொள்ளும்படி நம் கண்களை திறக்கும் வரை நாம் ஒரு பொழுதும் பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கலன்னா இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை, இந்த வேதத்தில் இருக்கிற அற்புதங்களை நம்மால உணர்ந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது. பிரைஸ் எல்லாம் நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த அற்புதம், அதிசயம், இன்னைக்கு நம்ம அந்த அற்புதத்தை, அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கணும்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படாம பார்க்க முடியாது. பிரைஸ் எல்லாம். அப்ப நான் நேர கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய், செய்திக்குள்ளாய் போக வாஞ்சிக்கிறேன். எடுத்தவர்கள் என்னோடு கூட தேர்ந்து வாசியுங்கள். லூக்கா எழுதின புத்தகம், சுவிசேஷ புத்தகம் 24 அதிகாரம் 45வது வசனம். அப்பொழுது வாசிங்கம்மா. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. லிசன், கவனிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கண்களை திறந்தார்களோ இந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷனுக்கு இருக்கிற சரீர பிரகாரமான இருக்கிற இந்த கண்கள், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இது மாம்சமாய் இருக்கிறபடினாலே மண்ணுக்குரியவைகளையே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அகக்கண்கள், மனக்கண்கள், அது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டபடியினால அது தேவனை பார்க்கும்படி அந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது இந்த கண்கள் பார்க்க வேண்டிய அதிசயத்தை, அற்புதத்தை காண செய்யும். அல்லேலூயா. சந்தோஷம் இல்லை? கரங்களை தட்ட மாட்டேன்றீங்க. எனக்கு கட்ட சொல்லப்பா. அல்லேலூயா. ஆமென். தேவாதி தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை செலுத்தும்படிதான் நாம் கரங்களை தட்டுகிறோம். பிரைஸ் எல்லாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. எந்த கண்ணை திறந்தாரா? மனக்கண்ணை திறந்தார். எந்த கண்ணை திறந்தாருங்க? அப்ப ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமென். எவ்வளவுதான் பாம்பாட்டி வினோதமா ஊதினாலும் செவிட்டு விரியனை போல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற, வேதத்துல சொல்ற. செவிட்டு விரியனை போல இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய மனதை அவர் திறந்தாராம். எதை திறந்தாரு? அப்ப மனக்கண் திறக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் செபிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, என் மனதை எனக்கு திறந்தருளுங்கப்பா, அப்பொழுது வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை என் கண்கள் காணும். வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை பார்த்தீங்கன்னா உனக்குள்ள விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். உன் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, சோதனையான காலங்கள் வரும் பொழுது அந்த மனக்கண்கள் திறந்திருக்கும் என்று சொன்னா நீ பயப்பட மாட்ட. ஹல்லேலூயா.
அன்றைக்கு தேவன் ஆமென் அவர்களை பாதுகாத்தாரு, அவர்களை விடுவித்தாரு. ஆமென். அதே தேவனை தானே நான் ஆராதிக்கிறேன். இன்றைக்கு என்னையும் தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த தைரியம் எப்போ வரும்னா உன் மனக்கண்கள் திறந்திருக்கும் பொழுதுதான் வரும். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, இதை யாருக்கு சொல்றாருன்னா, அன்பு தேவ பிள்ளைகள் தன்னோடு கூட இருந்த 12 சீஷர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் 2 சீஷர்கள் எம்மாவு என்ற கிராமத்துக்கு அவர்கள் கடந்து போகும் பொழுது அந்த 2 பேருக்கு இந்த வார்த்தையை சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அங்க வேதம் சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென், அவருடைய கண்களை அவர் என்ன பண்ணாரா, அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அப்ப இன்னைக்கு வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்கா முதல்ல நீ இயேசுவை பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஓ மனது தேவனுடைய வார்த்தையை ஆமென் என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும். வசனத்தை தியானிக்கணும். வசனத்தின் மீது உன் இருதயம் பட்சமாய் இருக்கணும், வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை எழுதி இருக்கிறபடி என்னவா, ஓ எல்லாமே எழுதப்பட்டு இருக்குதுங்க. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படிதான் மனுஷகுமாரன் இந்த கடைசி காலத்தில் பூமிக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை குறித்தும் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மள யாரா முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோங்க. எங்க எழுதப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமுக்கு ஆமென் பூமியில் உள்ள சகல ஜாதியின் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் எழுதப்பட்டு இருக்கு. அந்த சந்ததி நம்மதான், நம்மை குறித்து எழுதப்பட்டு இருக்குது. அந்த பரிசுத்த சந்ததி எழும்ப வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது. அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படிதான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகும்படி நமக்கு அவருடைய ரட்சிப்பை சுதந்திரமாய் கொடுத்தார். அப்ப எல்லாமே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் தீர்க்க தரிசனமாக முன்னதாக எழுதப்பட்டவைகள் தான் இந்த கடைசி காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட சேர்ந்து. அது 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாய் எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏசப்பா எப்படி இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா நல்லா ஒண்ணு சொல்றேன், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கடவர்கள். இதான் சத்தியம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் எப்படி இருக்கிறாரா? ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க. அப்ப ஏசப்பாவுக்கு சரீரமோ எலும்பும் உடையவரா மனுஷன் அந்த பூமிக்கு வந்தாரா வரலையா? அவருக்கு ஒரு சரீரத்தை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? அப்ப அந்த சரீரத்துல பிரைஸ் தி லார்ட் நம்முடைய பாவங்களை சாபங்கள் எல்லாம் அவன் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசுவானவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாவா? அப்ப வேதத்தில் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது, அவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுவை பார்க்க கூடாதபடிக்கு அவங்க கண்கள். இப்ப அவர் மறைந்தில்ல, அவர் ஆவியா இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் ஆவியா இருக்கிறாரு. அவரை ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்ளுங்கள். ஆமென். வசனம் இருக்கு. ஆனால் ஆவியா இருக்கிற தேவன் மனிதனா இந்த பூமியிலே அவதரித்து விட்டார். அவருக்கு என்று ஒரு சரீரத்தை தேர்ந்தெடுத்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஐயா, ஆவியா இருக்கிற தேவன் தான் இயேசுவாய் இந்த பூமியிலே மனிதனாய் மனிதனுடைய பாவங்களை சாபங்களை சுமந்து தீர்க்கும்படி அவன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். இப்போ
அவர் அந்த சரீரத்தில் மரித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா? கிறிஸ்துவ நம்பிக்கையே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற ஒரே ஒரு அச்சாணியில தான் இருக்கிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தான் வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த நாள்ல நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் இந்த செய்தி ஆவியானவர் இன்றைக்கு கொடுத்தார் ஆமென் என்பதெல்லாம் நாம் ஆராயாமல் இந்த செய்தியில நாம் இன்றைக்கு கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இன்னைக்கு என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எதற்காக கண்கள் திறக்கப்பட வேண்டும்? கண்கள் என்றால் என்ன? என் மனது, என் இருதயம் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனதை அவர் அங்கே திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய இருதயம், உன்னுடைய மனசு கடினப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், எவ்வளவு வசனத்தை கேட்டாலோ, எவ்வளவு வார்த்தையை கேட்டாலோ, எவ்வளவு வெளிப்பாடுகளை கண்டாலும் உன் இருதயம் அடைக்கப்பட்டு இருக்குமானால் ஒரு நாள் பரிதபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், என் மனக்கண்ணை திறந்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். மீண்டுமாய் வாசிங்க அங்க 17வது வசனத்தை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்போ எதுவுமே தெரியாதது போல உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து போகிறார். அந்த 8 மைல் தூரம் அவங்க கூட பிரயாணம் பண்றார், நடந்து போகிறார். நல்ல பொண்ணு புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்போ அங்க வசனம் என்ன சொல்லுதுங்க? நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோபா என்பவன் பிரயத்திரமாக, இந்நாட்களிலே எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றால், அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஐயா, உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு இயேசுவை மரித்து போனவராகவே பார்த்து கொண்டிருக்கிறாயா? அல்லது மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கின்ற நம்பிக்கையில, விசுவாசத்தில் நீ இருக்கிறாயா? சொல்லுங்க. எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம்? தலையாட்ட கூடாது, வாயை திறந்து பேசணும். நான் கேட்கும்போது நீங்க பேசலாம். அல்லேலூயா. அங்கே அவர்கள் சொல்றாங்க, அவர் மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. நாங்க அவர்தான் எங்கள் மேய்ப்பர், எங்கள் மேசியா என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க இல்லையா, ஆமென். செய்கையிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியர்களை மரணத்துக்கு ஆட்கொள்ளாகி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். என்னவா? ஐயா, எங்களை எல்லாம் மீட்டு ரட்சிக்க கூடிய மேசியா அவர்தான் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அங்க வேதம் சொல்லுது, நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிவிட்டதையா. எங்கள் நம்பிக்கையெல்லாம் அற்று போய்விட்டது. அவரை கொலை செய்து விட்டார்களே என்று சொல்லி இவர்கள் புலம்பிக் கொண்டு 8 மைல் தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒன்றை பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்க வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்தில் போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். இப்ப சில சகோதரிகளுக்கு அவர் தன்னை காண்பித்தார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் காண்பித்தார் என்று சொல்லி வந்து சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். நம்புறதா நம்ப கூடாதான்னு எங்களுக்கு தெரியல. கல்லறை இடத்துல ஓடி போய் பார்த்தோம். கல்லறையிலும் அவர் வைத்த அந்த கல்லறையிலும் அவருடைய சரீரம் இல்ல. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்கம்மா 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஹல்லேலூயா.
அப்போ நம்ம கண்கள் எதற்காக திறக்கப்படணுங்க? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பரிசுத்தமான வேத புத்தகத்துல துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அங்க சொல்லிட்டு சொல்றாரு 27 வரைக்கும் வாசியுமா. கிறிஸ்து விடமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்க, 8 மைல் தூரம் பிரயாணத்துக்குள்ள தீர்க்க தரிசிகள் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். மோசே சொன்னது, எலியா சொன்னது, எலிசா சொன்னது, யாக்கோபு சொன்னது, யோசேப்பு சொன்னது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த 8 மைல் தூரம் ஹல்லேலூயா அவங்க கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நடந்து அவங்க கூட வாக் பண்ணி போயிட்டே இருக்கிறார். போய்கிட்டே அவங்களுக்கு ரகசியங்கள் எல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார். தம்மை குறித்தும், தம்முடைய மரணத்தை குறித்தும், தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், இந்த உலகத்துக்கு அவர் வைத்திருக்கிற மீட்பை குறித்தும், அவர் சொன்னவைகள் அப்படியே நிறைவேறி கொண்டிருப்பதை குறித்தும் அவர்கள் விசுவாசிக்கும்படியாக இதை பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்ப பேசப்படுற அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்பேன், உன் வாழ்க்கையில் அநேக விடுதலைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. அங்க சொல்லிக்கிட்டே போறாரு. அப்ப அங்க வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணாரா? விவரித்து காண்பித்தார். சரி, மோசேல என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது மோசே என்ன சொன்னார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அங்க வேத ஏசாயா என்ன சொன்னார் தெரியுமா? யோனா புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல இருந்து எடுத்தீங்கன்னா முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனத்தை முன்னறிவித்து இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல அநேகர் சொல்றாங்க, ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து 2000 வருஷம் ஆச்சு. ஆமா, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனை இந்த பூமிக்கு அவதரித்ததுதான் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, உம்மை பார்க்கும்படி எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அது பிறகு கேட்கிறேன், உம்முடைய நாமம் என்ன ஆண்டவரே? என் நாமத்தை நீ கேட்பானே. பிரைஸ் தி லார்ட். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், அங்க மோசேக்கு சொல்றார், என்னை கண்டு உயிரோடு ஒருவனும் இருக்க கூடாது. அவர் அக்கினிமயமான தேவனாய் இருந்தார், அதிசயமானவராய் இருந்தார், அக்கினிமயமான தேவனாய் இருந்தார். அவரை ஒருவரும் பார்க்க கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை, அப்படிப்பட்ட பிதாவை இந்த பூமியில மனிதனாய் அவதரித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நமக்கு காண்பித்து கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அங்க வேதம் மிக இன்னும் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 1 இருந்து 12 வசனங்கள் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அங்க வேதத்துல 53வது அதிகாரம் பலமுறை உங்களுக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியாய் இருந்த பொழுதிலும் இது எங்கோ யாருக்கோ ஒருவருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிங்க. 53ல இருந்து 1ல இருந்து. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வேரை போலவும் எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாட அனுபவிக்கிறவராய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம்.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகினோம். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கு. 12வது வசனம் வரைக்கும் சொல்லுது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பிரைஸ் சொல்லலாம். அப்ப இங்க இயேசு கிறிஸ்துனுடைய பிரைஸ் சொல்லலாம் ஹல்லேலூயா பிறப்பையும், அவர் யார், எதற்காக இந்த பூமியில மனிதனாய் அவதரிக்க போகிறார் என்பதையும் ஏசாயா புத்தகத்துல தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படி இந்த கடைசி காலத்துல அவர் மனிதனாய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா இது அப்போஸ்தலர் யோவான் 12:40 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 28:27 சொல்லுகிறது, அவருடைய கண்களினால் காணாமலும். யோவான் 12:40 வாசிமா. 12:40 யோவான். அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படி ஏசாயா இத முன்னதா அறிவித்திருக்கிறார். எழுதப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப ஏசாயா சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறும்படிதான் இன்னைக்கு உலகத்துல அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருதயங்கள் கடினப்பட்டு இருக்கிறது. இயேசுவை பார்க்கும் பொழுது எப்படி பாக்குறாங்க? எப்படி பாக்குறாங்க? அவரே அடிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த உலகம் என்ன சொல்லுது? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க, அவரையே அவர்களை காப்பாத்திக்க முடியல. அப்படியா? காப்பாத்திக்க முடியலையா? அங்க வேதம் தெளிவா சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைகளை, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஐயா, அவர் மாத்திரம் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரிக்காமல் இருந்திருந்தால், அந்த சரீரத்திலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால், அந்த சிலுவை மரணத்தை அவர் தன்னை அதில் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால், இந்த உலகத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்காது, சாபங்கள் தொலைந்து இருக்காது. நம்முடைய முன்னோர்கள் மரித்தவர்களாக இருந்திருப்பார்கள். நாமும் மரித்தவர்களாகவே எல்லாரும் கெட்டு போயிருப்போம். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். கரவை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததினால நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கையை நமக்கு வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகவே இன்றைய செய்தியின் சாராம்சமாக உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, பிரைஸ் சொல்லார். அப்போ இங்க அந்த வசனம் சொல்லுது 27, மறுபடியும் வசிமா. லூக்கா 24:27. லூக்கா 24:27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த எம்மாவிற்கு புறப்பட்டு போன 2 சீஷர்களுக்கு தேவன் அந்த 8 மைல் தூரம் அவங்க கூட நடந்து போய் வேதத்துல முன்னதாக இவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்த வெளிப்பாடுகளை, ஆழங்களை, தீர்க்க தரிசனங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல அநேகர் கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கடவுளானா அவர் ஏன் அவருக்கு மேல ஒருத்தரை பிதா பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு? அப்ப அவருக்கு மேல ஒரு கடவுள் இருக்குல்ல, அப்படிலாம் இன்னைக்கு உலகத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு சரியான ஒரு சத்தியத்தை, ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசுப்பா இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாரா? அதுக்கு முன்னாடி இயேசுப்பா இல்லையா? சொல்லுங்க, நீங்க என்ன கற்று தேர்ந்துட்டு இருக்கிறீங்க? இது வரைக்கும் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். இயேசுப்பா இந்த பூமியில மனுஷனா இயேசு அவதரிப்பதற்கு முன்பாக இயேசுப்பா இருந்தாரா இல்லையா? அவரை குறித்த
தீர்க்க தரிசனங்கள் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சத்தமா உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. சரி, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகம் உண்டாக்கப்படும் பொழுதே எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுதே அவங்களுக்கு ஒரு பரிகாரத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்டவைகள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 15ஆம் வசனம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்னத்தை உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்போ எத்தனை பேர் இந்த வாக்கியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் புரியுது? ஐயா, நீ பைபிளை சும்மா அப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா அது படிச்சுக்கிட்டு தான் போகணும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசித்தீங்கன்னா அதனுடைய ஆழங்கள் தெரியும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2000 வருடங்கள் முன்பாக இந்த பூமியில மனிதனா இந்த உலகத்துக்கு வருவதற்கு அவன் காரணம் என்னன்னா, அவரை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டு இருந்தது. காரணங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல் மனிதன் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து மரணத்திற்குள்ளாக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை கர்த்தர் அங்கே ஏற்படுத்தி வைத்தார். அந்த பரிகாரம் தான் அங்க வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இப்போ இந்த வசனம் சொல்லுது உனக்கும் ஸ்திரீக்கும். யாருக்கும்? சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும் இல்லப்பா. சர்ப்பத்துக்குள்ள ஒரு ஆவி உள்ள இருந்து செயல்பட்டதுயா. அதுதான் லூசிபரின் ஆவி. அதுதான் விழுந்து போன தூதனுடைய ஆவி. அந்த லூசிபர் தூதனாகிய அவன் காப்பாற்றுகிற ஒரு கேருபனாய் இருந்தவன், நல்லவனாய் இருந்தான். அந்த லூசிபர் எப்படி இருந்தான்? நல்லவனாய் இருந்தான், காப்பாற்றுகிற ஒரு கேருபனாய் இருந்தான். எப்ப அவன் பிசாசா மாறி போனான்னா, ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் தனக்கு கீழே கொடுக்கப்பட்டிருந்த கோடான கோடி தூதர்களை அழைத்து கொண்டு, நான் தேவனுக்கு மேலாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை அமைத்து நான் தேவனை போல இருப்பேன் என்று சொல்லி அவன் உன்னதங்களுக்கு மேலாக ஏறி போனா, அப்பதான் தேவன் அவனை அங்கிருந்து வெட்டி வீழ்த்தினார். ஹல்லேலூயா. அவன் வெட்டி வீழ்த்தும் பொழுதுதான் அவன் பூமியிலே சாதாரண கெட்டு போன பிசாசாய் மாறி போன ஒருவனாக இந்த பூமியில வந்து விழுந்தான். எத்தனை பேர் புரியுதுங்க? அப்படி விழுந்து போன அந்த தூதன் தான் இந்த உலகத்துல தேவனால் படைக்கப்பட்ட மனு குலத்தை பாவம் செய்யும்படி, மோசம் போக்கும்படி, ஆமென், ஹல்லேலூயா, அவர்களை அந்த நரக ஆக்கினைக்குள்ளே அழைத்து கொண்டு போகும்படி அவன்தான் இந்த ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே தான் வேதம் தெளிவாய் காண்பித்து கொண்டிருக்கிறது. இந்த வேதத்துல எவ்வளவு ரகசியம் இருக்கியா? இந்த வேதத்துல நீ குற்றம் கண்டுபிடிக்கும்படி பார்த்துட்டு இருக்கிற இந்த வேதத்துல எவ்வளவு ஆழங்கள் இருக்கிறது, எவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துல நடந்தவைகள், நடந்து கொண்டிருக்கிறவைகள், இனி நடக்க போகிறவைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பார்க்கணும்னா உன் கண்கள் திறக்கப்படணும். உன் கண்ணு என்ன பண்ணணும்? உன் கண்ணு திறந்தாதான் அந்த அதிசயங்களை எல்லாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதம் சொல்லுது, அப்படி அவன் பிசாசா மாறி போன அந்த லூசிபருடைய ஆவி சர்ப்பத்தின் மூலமா ஏவாளை வஞ்சித்தது. ஏவாளை வஞ்சித்ததினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள். இப்போ அந்த பாவத்தினாலே அவர்களுக்குள்ளே மரணம் வந்தது. இந்த மரண உபாதையின் கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கேயே அவன் பரிகாரத்தை அவர் ஏற்படுத்தி வைத்தார். என் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார் அங்க? இப்ப 15 வாசிமா. உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், இவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஹல்லேலூயா. உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னா என்னங்க? பிரைஸ் தி லார்ட். ஸ்திரீ என்பது நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க.
சபையை குறிக்கிறது. எதை குறிக்கிறதுங்க? மணவாட்டி சபையை குறிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குறிக்கிறது. ஸ்திரீ என்பது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி சபை. பிரைஸ் தி லார்ட். சரி, உனக்கு என்பது யாரை குறிக்கிறது? விழுந்து போன அந்த லூசிபர், அந்த சத்துருவை, அந்த சாத்தானை குறிக்கிறது. சரி, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நாங்க ஒரு வார்த்தையை சொல்ற. வித்து என்பது என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். வித்து என்பது எபிரேய வார்த்தையிலே விதை என்று அர்த்தம். வித்து என்றால் என்ன? எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது? விதை. அதனுடைய அர்த்தம் நீங்க வேணா அதை லூக்கா 8:11 எடுத்து வாசிங்க. விதை என்னன்றதை பாருங்க. ஹலோ, லிசன், கவனிங்க. இது பிள்ளைகளோட விளையாடுற நேரம் இல்லை. பிள்ளைகளை அப்படியே விட்டுருங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். நீ வசனத்தை கவனி. ஹல்லேலூயா. சீக்கிரம் வாசிமா. லூக்கா 8:11. அந்த ஓமையின், அந்த விதைக்கிற விதையின் ஓமையை கருத்தாவது விதை விதை தேவனுடைய வசனம். எத்தனை பேர் சொல்றீங்க? விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. வித்து எபிரேயத்தில் விதை என்று சொல்லப்படுகிறது. விதை தேவனுடைய வசனம் என்று வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய விதைக்கும் அவளுடைய விதைக்கும். ஆமென். அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இந்த விதை எதை குறிக்கிறதா? லூக்கா 8:11 வசனத்தை குறிக்கிறது. அப்ப உன்னுடைய வசனத்துக்கும் அவளுடைய வசனத்துக்கும், உன்னுடைய வார்த்தைக்கும் அவளுடைய வார்த்தைக்கும் பகையை நான் உண்டாக்குவேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. சரி, இப்போ சாத்தானுடைய வார்த்தை, சாத்தானுடைய விதை உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க எப்ப போடப்பட்டதுன்னு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்க போடப்பட்டது? இதே 3வது அதிகாரம் 2வது வசனத்துல ஸ்திரியானவரை பார்த்து சர்ப்பம் கேட்டுச்சு, இந்த தோட்டத்தில் உள்ள கனியெல்லாம் புசிக்க கூடாது தேவன் உனக்கு சொன்னாரா? பிரைஸ் தி லார்ட். இதுதான் அது முதல் போட்ட விதை. அதுடைய வார்த்தை, அதுடைய வசனம் இதான். இதான் உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அதாவது உன்னுடைய வார்த்தைக்கும் அவளுடைய வார்த்தைக்கும் பகையை உண்டாக்குவேன். இன்னைக்கு உலகத்துல எல்லா வார்த்தையும் இந்த உலகம் கேட்குங்க, சந்தோஷமா கேட்கும். ஆனா நீ ஒரு டிராக்ஸ், ஒரு கைப்பிரதியை கொடுத்து இயேசுவை நேசிக்கிறார் கொடுத்து பாரு, அடுத்த நிமிஷம் அந்த கைப்பிரதி கிழியும், உனக்கு அடி உள்ளும். ஹல்லேலூயா. இல்ல நீ துரத்தப்படுவ. ஏன்னாக்கா உன் வசனத்துக்கும் நீ கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கும் உலகத்தில் இருக்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வார்த்தை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா பாதாள அழிவின் நரகத்திலிருந்து மீட்கப்பட்டுடுவ. அதனாலதான் பிசாசுக்கு எரிச்சல். இந்த வார்த்தை மாத்திரம் நீ கொடுத்துறாத, அவருடைய வசனத்தை மட்டும் நீ விதைச்சிடாத. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உன் சர்ச்சில் பண்ணிக்கோ, உன் வீட்டுல பண்ணிக்கோ, தெருவில் வந்து பண்ணாத, ஹாஸ்பிட்டல்ல வந்து பண்ணாத, வெளியில வந்து பண்ணாத. இந்த வசனத்தை நீ தயவு செஞ்சு சுவிசேஷமா அறிவிக்காதன்னு சொல்லி இன்றைக்கு மனுக்குலத்துக்குள்ள இருக்கிற அந்த லூசிபரின் ஆவி இன்றைக்கும் அவன் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை புரிந்தவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் ஆழமான டீப்பான வசனத்தை உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும், எல்லாருக்கும் புரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கண்களை திறந்தருள் ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண. எவ்வளவு பெரிய அதிசயங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. உலகம் உண்டாக்கப்படும் பொழுது அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை தான் இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா. இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. என் பாவங்கள் போவ, என்னை கழுவி சுத்திகரிக்க, என்னை மீட்டு ரட்சிக்க ஒரு மேசியா, ஒரு ரட்சகர் இந்த உலகத்துக்கு வருவார். அந்த பிள்ளை யார்? அந்த பிள்ளை யார் என்கின்ற ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் அவதரிக்கிற அந்த கடைசி நிமிஷத்துல கூட ஏறொரு ராஜா கேட்டான், அந்த பிள்ளை எங்க எப்படி பிறக்கும்? அந்த பிள்ளை யார்?
அந்த பிள்ளை யார் என்கின்ற ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்ததுயா. அந்த பிள்ளை எங்க பிறக்கும், எப்படி, எந்த குடும்பத்துல, எந்த இதுல பிறக்கும், அது எப்படி பிறக்கும், அது இஸ்ரவேலை ஆளும்படி ராஜாவாய் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா ராஜ குடும்பத்துல பிறக்குமா, என் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாயிடுமா சொல்லி ஏரோது ராஜா கலங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பயம், நடுக்கம் உண்டானது. இயேசு பிறப்புடைய நற்செய்தியை கேட்கும் பொழுது உலகத்தில் ஒரு நடுக்கம், ஒரு பயம் உண்டானது. இன்னைக்கும் அதே நடுக்கம், அதே பயம் தான் உலகத்துல இருக்கு. இயேசுவின் நற்செய்தியை சொன்னால ஆத்மா மீட்கப்பட்டோம். நரக ஆக்கினையிலிருந்து ஆத்மாக்கள் மீட்கப்பட்டு விடும். ஐயா, காசோ பணமோ சொத்து சுகமோ வேண்டாம், உன் ஆத்மா பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, அது நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு தம்முடைய சுவிசேஷத்தை உனக்காக இந்த பூமியிலே சிலுவையிலே ஆமென் ஹல்லேலூயா கிருபையா கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, இயேசுப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரா, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறவரா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அவரை பிதாவாகிய தேவன் காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா? அவர் உன் தலையை நசுக்குவாரியா? அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலத்தை வைத்து சிலுவை மரணத்தை குறிக்கிறது. சிலுவையிலே நான் மனிதனாய் இந்த பூமியில பிறந்தேன், ஜனங்களுடைய உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனுக்குலத்துடைய பாவங்களை நான் சிலுவையில சுமந்து தீர்ப்பேன், உன் தலையங்க நசுக்குவேன், நீ அங்க காயப்படுத்துவே, என் குதிங்கால நசுக்குவேன், ஆணிகளால் அடித்து என் குதுங்கால நீ நசுக்குவே, அந்த இடத்துல என்னுடைய மரணம் தான் உன்னுடைய மரணமா இருக்கும் என்று கர்த்தர் முன்னறிவித்திருந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தரை தட்டி கர்த்தரை மகிமை கொடுத்து, என் இயேசுவுடைய மரணம் தான் சாத்தானுக்கு அடிச்ச சாவுமணி. ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தினால மரணத்துக்கு அதே பிசாசானவனை அவர் அழித்தார். மரண பயத்தில் இருந்த நம்மளை எல்லாரையும் விடுதலை பண்ணும்படி அவரே இந்த பூமியில மனிதனாய் இறங்கி வந்து மரித்த உன்னதமான ஒரு தெய்வமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ புரியுதுங்க இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்? இன்னும் அதை குறித்து விவரமா போனோம்னா போயிட்டே இருக்கலாம். அங்க நிறைய காரியங்கள் இருக்கு. அது 49:10 சொல்றார், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, ஜனங்கள் ஆமென் அவரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுதியா. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து அன்று பெத்லகேமிலே பிறக்கும் பொழுது இஸ்ரவேலில் இருந்த அந்த யூதர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளல, அந்த பட்டணமும் ஏற்றுக்கொள்ளல, யாருமே ஏற்றுக்கொள்ளல. அந்த அளவுக்கு அவங்களுடைய இருதயத்தை பிசாசானவன் கடினப்படுத்தி வைத்திருந்தான், குருடாக்கி வைத்திருந்தான். இந்த வேதத்தினுடைய தீர்க்கதரிசனுடைய ரகசியங்களை அவர்கள் பார்க்காதபடிக்கு கண்களை குருடாக்கி இருந்தான். இப்ப சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படணுமா வேணவா? இன்னும் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக, கண்கள் திறக்கப்படாமல் இயேசு யார் என்பதை, அந்த பிள்ளை யார் என்பதை அறியாமலே ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் நரக ஆக்கினைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இயேசு இல்லாமல் மரிக்கிற ஆத்துமாக்கள் அந்த நரகத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் நாடு என்ன செய்யட்டும்? எங்கள் கண்களை திறந்தது போல அவருடைய கண்களை திறக்கும் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி திறப்புல நிக்கிற ஒருத்தரைய ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ரட்சிப்பு கொடுத்தியப்பா, எனக்கு அந்த மரண ஆக்கினையிலிருந்து நரகத்திலிருந்து எனக்கு ஒரு மீட்பை கொடுத்தீங்களப்பா, என் கண்களை திறந்தீங்களே. இந்த உலகத்துல இயேசுவே நீ அந்த பிள்ளை யார் என்பதை, உலகத்துக்கே ரட்சிப்பை மீட்க கொடுக்கக்கூடிய, அந்த நரக ஆக்கினையிலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த பிள்ளை யார் என்பதை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குடைய மனக்கண்களும் திறக்கப்பட்டு உண்மை அறிந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஆத்மாவை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருத்தர் தான் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்க. நான் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்வதற்கு நான் இருக்கிற ஆண்டவரே என்றவங்கள தான் நீ கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, இன்னும் கூட ஆமென் பிரைஸ் சொல்லுற அங்க வேதம் சொல்லுகிறது, இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. அவ்வளவு காரியங்களை நான் உங்கள் மத்தியில இன்றைக்கு வைக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு தரம் சமயம் வாய்த்தால் அந்த காரியங்களை உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். நான் இதனுடைய தொடர்ச்சியிலே செல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அது லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்துருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 28 வாசிங்க. இப்போ அத்தருணத்தில்
நாங்கள் பேசுகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறது போல் காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே கூட தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். இப்ப நான் நேரா திருவிருந்து காரியத்துக்குள்ள வரேன். ஏன்னா இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை. இன்னைக்கு திருவிருந்த குறித்து எத்தனை பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆண்டுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா ஆமென் எத்தனை எப்படி இருந்தாலும் சரி, இதை ஆசரிக்கிற நீங்களும் நானும், ஆசரிக்கிற நாம் பயபக்தியுடனும் பரிசுத்த ஜீவியத்துடனும் நல்ல பாவ அறிக்கை செய்து விட்டு மனம் பொரிந்தினவர்களாகவும் பிரைஸ் சொல்ல இந்த பந்தியிலே ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் கண்கள் திறக்கப்படலனா இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்படும்படி ஆவியார் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க 30வது வசனம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, இந்த 2 பேரும் எம்மாவூருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்களா, அவங்க கூட 8 மைல் தூரம் போனாரா. அவரை குறித்து வேதத்துல முன்னதாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் என்ன என்பதை அவங்களுக்கு விவரித்து காண்பித்தாரா. இவ்வளவு காண்பிச்சு கொடுத்துட்டு ஹல்லேலூயா கடைசி இப்போ அவங்க உள்ள அவர் வருந்தி கூப்பிட்டதும் அவங்க கூட போய் அவங்க கூட அந்த வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு பிரைஸ் சொல்ல அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு ஹல்லேலூயா அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பம் பிற்கப்படும் பொழுது நம் கண்கள் திறக்கப்படுகிறது. எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரியா. ஜீவ அப்பம் நானே என்று யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாரியா. என்னை புசிக்கிறவர் என்றென்றும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரியா. நாம் பிழைக்கும்படி அவர் வருகையில உயிரோடு எழுந்திருக்கும்படி தான் இந்த பந்தியிலே நாம் பயபக்தியுடன் ஆசரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பந்தியில இன்னைக்கு நம்ம எப்படி உட்காரோம்? பிரைஸ் சொல்ல அசாதாரணமா எப்படி உட்காரோம்? அசதியா பிரைஸ் சொல்ல எப்படி உட்காடுற இந்த பந்தியில யோசிச்சு பாருங்க. இந்த அப்பம் பிற்கப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? ஆமென். ஊழியக்கார கர்த்தரை சோதனம் பண்ணுவோமான்னு தான் சோதனம் பண்றது. இந்த அப்பத்தை எடுத்து பிற்கும் பொழுது அந்த அப்பம் பிற்கப்படும் பொழுது என் கண்கள் திறக்கப்படுகிறது, என் ரட்சகரை காண்கிறது, என் ரட்சகர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் காண்கிறேன். ஆண்டவர் கண்ணை திறக்கலன்னா உன்னால எதையும் பார்க்க முடியாது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 21:19 சொல்லுது. எடுத்தவங்க கொஞ்சம் அதையும் பார்த்துருங்க. பலமுறை உங்களுக்கு காண்பிச்ச வசனம் தான். ஆதியாகமம் 29:19 போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தாராம். யார் கண்ணை திறந்தாராம்? வாசிமா சீக்கிரம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் என்னவா ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் தேவன் எங்க இருந்தாரா? தேவன் எங்க இருந்தாரா? தேவன் எங்க இருந்தாரா? யார் கூட இருந்தாரு? என் கூட இருந்தாரு. கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? நீ ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். பெத்த தாய் தகப்பனி உன் பிள்ளை கூட இருப்பியோ இருக்க மாட்டியோ தெரியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீ வேலை ஸ்தலத்துல இருக்கலாம் அல்லது நீ வெளியில போயிருக்கலாம். உன் பிள்ளைக்கு எங்க என்ன ஆபத்து என்ன நேரிடுது தெரியுமா? ஆனா உன் பிள்ளை கூட கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு தெரிவிக்கிற தேவன் உன் பிள்ளை கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா இது ஆகாருக்கு தெரியல. ஆகாருக்கு தெரியல. ஐயோ என் பிள்ளை செத்து போயிருமோ, என் பிள்ளை செத்து போயிருமோ. ஓ கணவனால நான் கைவிடப்பட்ட நிலைமை இல்ல, துரத்தப்பட்ட நிலைமை இல்ல, ஒரு துத்து தண்ணீரோட நான் அப்பத்தோடு கூட என்னை அனுப்பி வச்ச இந்த பாலைவனத்துல இந்த வனாந்தரத்துல எல்லாம் செலவழிந்து போன நிலைமையில ஓ தாகத்துக்கு தான் மறண்டி என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி
அம்பியையும் தூரம் போய் உக்காந்துக்கிட்டு ஒரு தாய் அழுது கொண்டு இருக்கிறார், தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறது என்னால பார்க்க முடியாதியா. உன் பிள்ளை ஒரு ஆபத்தில் இருக்குதுன்னா அதற்காக நீ உன் உயிரை கூட கொடுப்பையா. அதான் பெத்தவன், அதான் பெத்தவன். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. உன் பிள்ளையை காப்பாத்துறதுக்காக நீ சும்மா விட்டுருவியா? ஒரு புதகுழியில பிள்ளை விழுந்துருச்சுன்னா, அம்மா இருமா நான் போய் கயிறு எடுத்துன்னு வரேன்னு போவியா? இல்ல அந்த நேரத்துல என்ன பண்ணுவ? எதையுமே யோசிக்க மாட்டேன், நீ தமால் உள்ள குதிச்சிருவ. அல்லேலூயா. உன் பிள்ளை கூட தினம் என்ன பண்ணுவ? நீயும் உள்ள குதிச்சிருவ. அப்புறம் பாத்துக்கலாம். பிள்ளை எப்படியாவது நம்ம தோல் மேல ஏத்தி அந்த நாம என்ன பண்ணலாம், அந்த குழியில இருந்து மேல தூக்கி விட்டுறலாம். நான் அழிஞ்சாலும் என் பிள்ளை சாக கூடாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதான ஒரு பெத்தவங்களுடைய எப்படி இருக்கும் மனநிலை. பிரைஸ் எல்லாம் அன்பு தேவ பிள்ளைகளை, அதை காட்டிலும் என் தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா. நீ விழுந்திருக்கிற ஒவ்வொரு குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்காகத்தான், அந்த மரண ஆக்கினைக்காக தன்னை ஒப்பு கொடுத்த என் தேவன் இயேசுவா இந்த கடைசி காலத்தில் அவர் தெரிவித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைக, ஆகாருடைய கண்ணை கடவுள் திறந்தாராம். அம்புதைய தூரத்துல இருந்து அவளுக்கு பிரைஸ் எல்லாம் அவள் அங்கே துறவை கண்டா. பிள்ளையோடு கூட கத்தர் இருந்தார். கத்தர் எங்க இருக்கிறார்? அங்க தயா துறவு இருக்கு, அங்க தயா ஆசீர்வாதம் இருக்கு. கரவை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பிள்ளை கூட கத்தர் இருக்கிறார். பிள்ளை கூட கத்தர் இருக்கிறானா? பிள்ளைய கத்தர் சாக விட்டுருவாரா? அப்ப எதனால பிள்ளை அவ்வளவு நேரம் மரணத்தோட போராடிட்டு இருந்தது? தாயுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. தரிசிக்க வேண்டியவரை தரிசிக்கல, பார்க்க வேண்டியவரை பார்க்கல. அவளுடைய கண்கள் பயத்துல நடுக்கத்துல அவன் குருடாக்கப்பட்டிருந்தது. மனம் திறக்கப்படல, இயேசுவை பார்க்கல. இப்ப கண்ணை திறந்ததும் பார்த்தா பிள்ளை பக்கத்துல தேவன் இருக்கிறார், துறவு இருக்கு, தண்ணீரை மொண்டால் பிள்ளைக்கு கொடுத்தால் ஜீவன் பெற்றால் அவன் தான் பலத்த ஜாதியா. இன்றைக்கு இஸ்மவேலர் கூட்டமாய் பாலை வனங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளாய். அல்லேலூயா. ஏதை சொல்றேன்னா, அன்பு தேவ பிள்ளைகளை, பிரைஸ் சொல்ல, உன் பக்கத்துல ஆசீர்வாதம் இருக்கு, உங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் இயேசுவாய் இருக்கிறது. அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார். நான் உனக்குள்ளே உலாவி உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். உனக்குள்ள தாங்க இந்த இயேசு இருக்கிறாரு. நீ வெளியில போய் தேட வேண்டியது இல்லை. உன் ஊற்ற, உன் ஆசீர்வாதத்தை, உன்னுடைய ஜீவனை, உன்னுடைய பாதுகாப்பை வெளியில போய் தேட தேவையில்லை. அவர் உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நீ கலங்கும் பொழுதெல்லாம் கரம் நீட்டி உன்னை தேற்றுகிறவன். நீ விழுந்து போன இடத்துல உன் கரம் பிடிச்சு உன்னை தூக்கி நிறுத்துகிறவன். இந்த உலகெல்லாம் நீ அவ்வளவுதான் சொல்லி கல்ல தூக்கி போட்டு உன் மேல பாவத்தையும் பழியும் சுமத்தி நீ செத்து போகும்படி, உன்னை அழித்து போடும்படி உன்னை உலகெல்லாம் உன் மேல கல்ல தூக்கி போட்டாலும், அல்லேலூயா, அவ்வளவையும் அவர் சிலுவை மரணத்தின் மூலமாய் அவ்வளவையும் அவர் தாங்கிக்கிட்டு, மகளே நீ மரிப்பதற்காக அல்ல, நீ வாழ்வதற்காகவே என் ஜீவனை நான் கொடுத்தேன் மகளே, மகனே என்று சொல்லி தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறாரியா. அவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அவர்தான் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னும் கூட அங்க வேதம் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் அதை வாசிச்சு பாருங்கம்மா. அப்பத்தை எடுத்து பிக்கும் பொழுது அவர்கள் அவரை அறிந்தார்கள். அவருடைய கண்கள் 31மா, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். போதும். அல்லேலூயா. அவங்க கண்ணு திறந்ததுயா. திருவிருந்துல அப்பத்தை எடுத்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாய் இருக்கிறதுன்னு சொல்லி அதை பிற்கும் பொழுது என்ன திறக்கப்படுதுயா? அங்கே சிலுவையில இயேசுவின் விழாவிலே குத்தப்படும் பொழுது தேவாலயத்தில் இந்த திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. கரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இந்த மனித இனம், மனுஷ கூட்டம் அவன் தேவனுடைய சமூகத்துக்கு உள்ளே வரக்கூடாதபடி, வர முடியாதபடி அவன் வெளிப்பிரகாரத்தில் இருந்த அந்த சடங்களை அவன் பலிபீடத்துல கிருபாசன தண்டையில கொண்டு வருவதற்காக நடுவாக இருந்த திரைச்சலையை கர்த்தர் கிழித்தெறிந்தார். அவருடைய விழாவில குத்தப்பட்ட அல்லேலூயா இந்த காயங்கள் மூலமாக அவர் மரித்து என்ன பண்ணாரா? திரைச்சலை கிழிச்சாரியா. இன்றைக்கும் அவருடைய அவன்
திருச்சரீரமாகிய அப்பத்தை எடுத்து அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை பிற்கும் பொழுது அவருடைய மரணம் இன்றைக்கும் நம்முடைய கண்களை திறந்து கொண்டே இருக்கிறது, திறந்து கொண்டே இருக்கிறது, திறந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய கண்கள் இன்றைக்கும் திறக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டதும் துறவை கண்டா. அப்ப நம்ம கண்கள் திறக்கப்பட்டதும் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா வேணாவா? நம்ம ஜீவனை பார்க்கணுமா வேணாவா? நம்ம பக்கத்துல இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணுமா வேணாவா? ஹல்லேலூயா. இயேசு உங்களோட தான் இருக்கிறார். பிள்ளையோடுடனே கூட கர்த்தர் இருந்தார். வசனம் சொல்லுது இல்ல, பிள்ளையோடுடனே கூட கர்த்தர் இருந்தார். பிள்ளைகள் ஆகிய இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாங்க வேதம் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறது. 32 வாசிமா, சீக்கிரமா, நேரம் இல்லை. அப்பொழுது அவர்கள் அவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட கூடியிருந்தவர்களும் கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்களுக்கு சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த சீமோனோ நம்ப கூடாதான்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. வழி பிரயாணமா எம்மாவூருக்கு நடந்து போன இந்த 2 பேரும் வழியில அவர்களோடு கூட அவர் பேசிக்கொண்டு போனதை அவர்கள் உணராது இருந்தாங்க. அவர் அப்பத்தை பிற்கும் பொழுது இயேசு என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப இவங்க அந்த அப்போஸ்தலர்கிட்ட சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இல்லப்பா சீமோன் கூட பார்த்தாருப்பா. ஹல்லேலூயா. அவங்க இவங்களுக்கு சொல்றாங்க, ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்து விட்டார் என்று ஷேர் பண்றாங்க. இப்ப நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு ஆழமான சத்தியத்துக்குள்ள வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். எடுத்துங்க, என்னோடு கூட வாசிங்க. கீழ் வசனத்தை வாசிமா. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவங்க பயந்து ஒரு ஆவியை பார்க்கிறது போல கலங்கி நின்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்க ஏன்பா கலங்குறீங்க? உங்கள் இருதயங்களிலே சந்தேகம் எழுதுறது என்ன? என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. இதான் காரியம். பிரைஸ் தி லார்ட். இயேசு இன்னைக்கு எப்படியா இருக்கிறாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஆமென் அவர் மகிமை அடைந்தார் வசனம் இருக்க தவிர, ஹல்லேலூயா, அவர் மகிமை அடைந்தார்னு இருக்க தவிர, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவருடைய எலும்பும் சதையும் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு என்ன இருக்குதுங்க? மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இருக்கு சந்தேகம். கிறிஸ்துவத்துல தேவ பிள்ளைகளுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு ஆவியா இருப்பாரோ உயிர்த்தெழுந்த பிறகு அந்த சரீரம் இருக்காது, அந்த சரீரம் இல்லையே, அவர் மறைஞ்சு போறாரு திடீர்னு ஒரு நாள் அவர் ஆவி ஆயிட்டாரோ. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க அது கீழே. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி, நீங்க பார்க்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இருக்காது என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆவிக்கு என்ன இருக்காதியா? ஆழமான சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நீ கவனிச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குழந்தை பின்னாடி அமுச்சு விடு. ஹல்லேலூயா. டேய் உட்கார் கம்மு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆவிக்கு என்ன இருக்காதியா? சொல்லுங்க, ஆவிக்கு என்ன இருக்காது? இந்த சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்க, ஆவி எப்படி காட்டுவாங்க? 2 பல்லு, எலும்பு கூடு,
எல்லாம் வந்து நிக்கிற மாதிரி பார்த்தோம் பாஸ்டர், பிசாசா நானு அப்படின்னா நம்பாத, அது உன்னுடைய பிரைஸ் சொல்ல அறியாம. நான் பேய பார்த்தேன் பாஸ்டர். எப்படி பார்த்தேன்? 2 பல்லு இவ்வளோ நீட்டா இருந்தது பாஸ்டர், அப்புறம் ஒரு எலும்பு கூட இருந்தது பாஸ்டர், அப்புறம் ஹல்லேலூயா. அந்த வேதம் மீண்டும் வாசியுமாத, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இருக்காது. எந்த ஆவிக்கும் எலும்பும் மாம்சமும் இருக்காது. ஆனால் உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எலும்புகளும் சதைகளும் எல்லாம் இருந்ததையா. கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த, நீங்கள் காண்கிறபடி ஆமென் எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல. இயேசுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு என்ன இருந்ததையா? என்ன இருந்ததையா? மாம்சம் சதையும் எலும்பும் இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த, ஹல்லேலூயா. இதோ உயிர்த்தெழுந்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னாரு, மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரியா. இன்னைக்கும் அவர் உயிரோடு கூட தான் இருக்கிறார். அவர் எந்த சரீரத்தில் அவர் அடிக்கப்பட்டாரோ, எந்த சரீரத்தில் இந்த பூமியின் சகல பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்தாரோ, எந்த மனிதனுக்காக எந்த மனுஷிக்காக அவர் தன்னையே அந்த விழாவெல்லாம் விளக்க ஒப்பு கொடுத்தாரோ, கால்களில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தாரோ, கரங்களில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தாரோ, அதே சரீரமும் எலும்பும் உள்ளவராகத்தான் இன்றைக்கும் பரலோக பிதாவுடைய வலது பாசத்துல அவர் வீற்றிருக்கிறார். ஆனா அந்த சரீரம் மகிமை அடைந்த சரீரம். அந்த சரீரம் எப்படிப்பட்டது? மகிமை அடைந்த சரீரமா இருக்கையா. ஹல்லேலூயா. அந்த சரீரம் ஆமென் மறையக்கூடியதும், அந்த சரீரம் வெளிப்படக்கூடியதும், அந்த சரீரம் ஆமென் நடக்கக்கூடியதும், அந்த சரீரம் புசிக்கக்கூடியதும், அந்த சரீரம் பேசக்கூடியதும், அந்த சரீரம் நமக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறதுமாய் இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு பவுலுக்கு அவர் வெளிப்பட்டார். சவுலை பவுலா மாற்றும் பொழுது ஆமென் சபையை ஆமென் துன்புறுத்தும்படி சவுல் கடந்து வரும் பொழுது சடுதியில ஒரு ஒளி தோன்றினது, ஒரு பிரகாசம் உண்டானது. ஹல்லேலூயா. அந்த ஒளியை அவன் பார்த்தான். எதை பார்த்தான்? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த மகிமை அவன் பார்த்தான், ஒளியை பார்த்தான். கண் குருடாக்கப்பட்டவனா கீழே விழுந்தான். அப்ப அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். என்ன கேட்டான்? நீ யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். மோசேக்கு முற்செடியில ஒரு சத்தம் உண்டானது, மோசே உன் கால்கள் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ வா, என் ஜனங்களை விடுவிக்கும்படி நான் உன்னை அனுப்புவேன் என்று சொன்ன அந்த சத்தத்தை அங்கே மோசே கேட்டான். ஹல்லேலூயா. இங்கே சவுல் கேட்கிறான், நீர் யார் என்றதோ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்ற சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா. இந்த கேட்ட இந்த சத்தம் அந்த வார்த்தை தாயா இயேசுவாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் வார்த்தையாகிய தேவனாய் இருக்கிறார். என் இயேசு எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாகிய தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை தான் இந்த எலும்பும் சதையுமாய் ஒரு மனுஷனாய் இந்த பூமியில ஒரு சரீரமாய் உருவார் இருந்தது. எடுத்தவங்க வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எதை ஆயத்தம் பண்ணாரா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானவைகள் அல்ல என்றீர். அப்பொழுது நான், இதோ இயேசு கிறிஸ்து பேசுறார் பழைய ஏற்பாட்டுல, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்வதற்கு இதோ வருகிறேன். வருகிறேன்னா அப்ப ஏற்கனவே இருக்கிறாரா இல்லையா? இதோ வருகிறேன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட். அப்புறம் எப்படியா ஒரு ஹல்லேலூயா இந்த உலகத்துல 100% ஒரு மனிதனாய் இருந்தது உண்மைன்னா அவர் 100% தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. இதோ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். வாசியமா வருகிறேன் என்றார் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது
என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையோ காணிக்கையோ சர்வாங்க தகன பலிகளையோ நீர் விரும்பவில்லை, அதெல்லாம் உனக்கு பிரியமானது அல்லவென்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்தும்படி முதலாவதை நீக்கி போட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் புரியுது? இரண்டாவதை நிலை நிறுத்தும்படி முதலாவது எது? நியாயப்பிரமாணம். முதல்ல கொடுக்கப்பட்டது சீனாய் மலையில மோசே கரத்துல நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை நீக்கி போட்டார். அதனுடைய எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டு இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த வசனத்துல அவர் சொல்லுவார். அந்த எபிரேயர்ல ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படியே கீழ் வசனம் வாசிமா. ஒரே தரம் பலியாக பலியிடப்பட்டதினாலே எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பணிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரியத்தில் உட்கார்ந்து எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? ஒரே பலியை தன்னுடைய சரீரத்தை பிதாவாகிய தேவனுக்கு நமக்காக உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக அவருடைய சரீரத்தை பலியாய் கொடுத்து பிதாவுடைய வலது வாசத்துல ஜெயமெடுத்தவராய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு கையினால் இந்த செய்யத்தக்கதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாகும். வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அழியாத வாழ்வை நமக்கு உண்டு பண்ணினார். எவ்வளவு ரகசியம் இருக்குயா! இதெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்க முடியாது, சொத்து சுகத்தை எழுதி வச்சு வாங்க முடியாது. இவை அனைத்தும் இலவசம். நீ விசுவாசித்தா மட்டும்தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த 10ஆம் அதிகாரத்துல அந்த 10வது வசனம் அழகா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணிருக்கிறோமா? அப்ப அவர் அவன் அந்த பலியை தனக்கு அவன் பிதாவுக்கு கொடுக்கலன்னா, அவரை தன்னை பலியாய் கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க முடியாது. அப்ப ஏன் பரிசுத்தம், ஏன் உண்மை? அழுக்கான கந்த பவுல் எதுக்கு சொல்றாரு புரியுதுங்களா? ஏன் பரிசுத்தம்? என்னுடைய உண்மை எல்லாம் அழுக்கான கந்த, அதெல்லாம் ஒரு குப்பை. ஹல்லேலூயா. அவர் பலியாய் கொடுத்ததுனால தான் பிரைஸ் தி லார்ட், அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மையினாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பரிசுத்தமாக வேதம் சொல்லுது, இயேசுவின் கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றார், இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது வாசத்தில் உட்கார்ந்தார். இனி தம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உணர்ந்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. இப்ப நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா? நான் முடிக்கிறதுக்குள்ள வரேன், சீக்கிரம் வேகமா. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா? தைரியமா சொல்லுங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா மன்னிக்கப்படலையா? எப்ப முழுகி ஞானஸ்நானம் எடுத்தியோ அப்பவே பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்ப அங்க சொல்றாரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அப்பனா இனி நான் உன் பாவத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இனிமேலே ஐயா நீ முழுகி ஞானஸ்நானம் எடுத்தியா விசுவாசத்துல, அப்பனா இனி உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, இனிமேல் அந்த பாவத்தை நான் நினைக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதானே சொல்றாரு, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அவர் தான் சொல்றாரு, இனிமேல் நான் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன். எங்க வயது தெரிஞ்ச நான் தடியதில்லை, அது ஆஃபர். ஹல்லேலூயா. மேல வயிறு எடுத்துரு. பிரைஸ் தி லார்ட். ஸ்டேஞ்சர் வயிறு எடுத்துருப்பா. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால்
பிரைஸ் தி லார்ட். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. மூணாவது சுவிட்ச். மீதி 2 போட்டுக்கோ. சரி, அப்ப இவைகள் அந்த வசனத்தை வாசியுமா. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. நீ என்ன பலி செலுத்துவ? பிரைஸ் தி லார்ட். வேற பலி செலுத்துவதில்லை. அப்ப நீ என்ன பலி செலுத்துவ? பலிலாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தன்னை பலியா கொடுத்துட்டார். அவர் கொடுத்துட்ட பிறகு இனி வேறொரு பலி இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாவம் அக்கிரமம் எல்லாத்தையும் அவர் மன்னிச்சுட்டார். இனி அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் நினைப்பதில்லை சொல்லிட்டேன். அப்ப 19, ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவான தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்ப நீ ரட்சிக்கப்பட்டது உண்டானா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்டானால், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி அது நினைக்கப்படுவதில்லை. ஆனா நீ ஒண்ணு நினைச்சுக்கணும், இனிமேல் வேற ஒரு பலி இல்லைன்றதும் நீ நினைச்சுக்கணும். இனிமேலே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து மாம்சத்துல வந்து உனக்காக அடிக்கப்படலாம் மாட்டார். இனி வந்து அவர் சிலுவை சுமக்க மாட்டார். இனி நம்முடைய பாவம் அக்கிரமத்தெல்லாம் அவர் சுமக்க மாட்டார். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்திருக்கிறார். தேவனாய் வீற்றிருக்கிறார். ஜெயம் எடுத்தவராய் வீற்றிருக்கிறார். பிதாவுடைய வலது வாசத்தில் இருக்கிறார். பிதாவுக்குரிய அத்தனை அதிகாரங்கள் ஆசீர்வாதங்களை பிதா அவருக்கு கையில கொடுத்துட்டார். நியாயம் இருக்கிற அதிகாரம் அவர் கையில கொடுத்துட்டார். ஆளுகை அவர் கையில கொடுத்துட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலங்களையும் அவர் கையில கொடுத்துட்டார். எல்லாம் அவருக்கு சொந்தம். இப்போ பிரைஸ் தி லார்ட். அதனால மறுபடியும் இனிமேல் அவர் நியாயாதிபதியாய் தான் வருவாரே தவிர மனுஷனா வரமாட்டார். ஹல்லேலூயா. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பரிகாரியா வரமாட்டார், நியாயாதிபதியா தான் வருவார். அதனால அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசித்து ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய மீட்டு மேல் தாமன் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரணும். எப்படி வரணும் ஆண்டவர்கள? சொல்லுங்க, எப்படி வரணுமா? இந்த 22வது வசனம், துர்மனசாட்சி, கெட்ட மனசாட்சி இருக்கக்கூடாது. கெட்டு போன குணம் இருக்கக்கூடாது. தீய எண்ணங்கள் தீய குணங்கள் அடங்கிய இருதயத்தோடு வரக்கூடாது. அல்லேலூயா. சுத்த ஜலத்தினால கழுவப்பட்டிருக்கணும். உண்மையான இருதயத்தோட விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோட கடவுள்கிட்ட வரணும். என் பாவங்கள் நீக்கப்பட்டுச்சு, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் இயேசு பிள்ளையா இருக்கிறேன். இனி அதெல்லாம் அவர் இனி நினைக்க மாட்டாரு. அப்ப இதெல்லாம் தூக்கி தூரம் எரிஞ்சிட்டாரு. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை. கீழே கொஞ்சம் அப்படியே வந்து வாசிச்சிருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 25 வாசியுமா. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி நீராமல் நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோடு எதிர்பார்த்தலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபக்கினைமை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நீ தேவனுக்கு விரோதியா இருக்க போறியா இல்ல தேவனுடைய பிள்ளையா இருக்க போறியா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. எப்ப நான் முழுகிய ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை விசுவாசித்து அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்திற்குள்ளாக நான் இணைக்கப்பட்டேனோ அப்பவே பழைய மனுஷன் பழைய மனுஷி அவரோடு கூட மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணியாச்சு. எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணீங்க? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். பவுல் சொல்வது போல இனி கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாரியா. அதனால என்ன வெக்கப்படுத்தினா அது அவரை வெக்கப்படுத்துற மாதிரி, என்ன காயப்படுத்தினா அவரை காயப்படுத்துற மாதிரி. நான் கஷ்டப்படுறேன்னா எனக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அவர் கஷ்டப்படுறாரு. அப்ப எனக்கு ஒண்ணுன்னா நான் துடிக்கிறேனோ இல்லையா, அவன் துடிக்குதோ இல்லையா, எனக்குள்ள கிறிஸ்து எனக்காக துடிப்பார். அல்லேலூயா. அவர் எனக்காக எழும்புவார்.
அதனாலதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை நீ அறியாத வரைக்கும் வருவாய, தப்பு இல்லையா? நீ எப்போ சத்தியத்தை அறிந்து கொண்டாயோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஓ வார்த்தைக்கும் அவள் சபையினுடைய வார்த்தைக்கும் பகை எப்பவும் இருக்கும். நீ உபதேசிக்கிறது வேற, சபை உபதேசிக்கிறது வேற. ஹல்லேலூயா. நீ எல்லா மார்க்க பேதங்களை எல்லா காரியங்களும் காண்பிச்சு கொடுத்து மனுஷனை அடிமையா வச்சிருப்ப. ஜனங்களை காசுக்காக, பணத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக அடிமைப்படுத்தி வச்சிருப்ப. பிசாசு அப்படி அடிமைப்படுத்தி வச்சிருப்பான். ஆனால் என் இயேசு நம்மை சுதந்திரவாளிகளாக விடுதலை பண்ணி இந்த சமுதாயத்திலே அனுப்புகிறார். எதற்கும் நாம் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. எதுவும் நம்மளை அடிமைப்படுத்தவும் முடியாது. அதனாலதான் சொல்றேன், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேற பலி கிடையாதியா. அதனால நியாய தீர்ப்பு என்ற வாரம் பயத்தோட எதிர்பார்க்கும், விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை தான் இருக்கும். அதனால நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு, அன்பு தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை அறிகிற அறிவு வந்த பிறகு மனப்பூர்வமா பாவம் செய்யாத. அவனுடைய சரீரத்தை ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நாம், அவரோடு கூட சிலுவையில நம்முடைய சரீரத்தை அறைய ஒப்பு கொடுத்திருக்கிற நாம், ஹல்லேலூயா, அவரை விட்டு விடாதபடி அவர் நமக்குன்னு ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். அது பரலோக ராஜ்யம், அது கிறிஸ்து. அந்த பரலோக ராஜ்யத்துல பரிசு பொருள் இயேசு. ஹல்லேலூயா. அவர் பிள்ளை கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் தான் அங்கேயும் வைத்திருக்கிறாரு. அந்த பந்தய பொருளை நீ இழந்து போகாம, ஹல்லேலூயா, அவர் துவைக்கின ஓட்டத்தை அவரிடத்திலே நாம் முடிக்க வேண்டும். இந்த விசுவாச ஓட்டத்தை அவர் தான் நமக்கு துவக்கி வைத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஓட்டத்தை நாம் முடிக்கும் பொழுது பவுல் சொல்வது போல, ஹல்லேலூயா, நான் ஓட்டத்தை ஆசையாய் ஓட ஆசைப்பட்டார். அவர் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசை. அதனால இந்த ரட்சிப்பின் ஓட்டத்தை நீ ஆசையாய் தொடர்ந்து ஓடு. ஆமென். என் கிறிஸ்து வரப்போகிறார். அந்த ஓட்டத்தை நீ அவருக்குள்ளாய் முடிப்பதற்காக தேவனிடத்தில் கேள். என் மண்கண்கள் திறக்கப்படட்டும், என் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல நல்ல ஒரு தாழ்மையும் அன்பையும் தரித்து கொண்டவர்களாக, விசுவாசத்துல நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடக்கூடியவர்களாக, ஜெயமெடுத்தவர்களாக தேவ சமூகத்தில் நிற்போம். கர்த்தர் கொடான கொடி தூதர்களோடு கூட வருகிறார். என் இயேசுவே ஆண்டவர், என் இயேசுவே இரட்சகர். அவரே அண்ட சராசரங்களை படைத்தவர், அவரே ஆளுகை செய்யக்கூடியவர். அவருடைய சமூகத்துல நித்திய காலம் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஆகவே இந்த பூமியில இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீ எதையெல்லாம் இழக்கிறாயோ, எதையெல்லாம் ஒதுக்குகிறாயோ, எதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டு விடுகிறாயோ, அதை அத்தனைக்கும் உரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அநேக தீர்க்க தரிசனங்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம ஏராளமாய் இருந்த பொழுதிலும் ஒரு சில தீர்க்க தரிசனங்களை கொண்டு, ஹல்லேலூயா, உங்களோடு கூட இன்றைக்கு பேச கர்த்தர் ஏவினபடியினாலே என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.